ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மித்ரா டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன விவோ T1 5G அப்படிங்கிற மொபைல், அதாவது 5G வேரியண்ட் மொபைலு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8GB ரேமு அந்த வேரியண்ட்டில் இருக்குது, 128GB ரோம், அது இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 4GB வந்துட்டு எக்ஸ்டெண்டட் ரேமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றபடி இதில் வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் அடுத்து நான் ஃபோனை வச்சுவே நான் காட்டுறேன், இல்லைனா கொஞ்சம் எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், பாக்ஸ் கண்டென்ட் என்னென்னங்கிறத. ஸோ இதுதான் அந்த விவோ T1 5G மொபைலோட அந்த பாக்ஸு. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இது என்னென்ன இருக்குங்க. ஓகே, இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு இதில் உள்ள ஒரு பாக்ஸு, இதில் உள்ள ஒரு பாக்ஸு, சின்ன பாக்ஸு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மேனுவல்லாம் இருக்குது. யூசர் மேனுவல், இந்த வேரண்டி கார்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதை ஓரத்தை வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா USB கேபிள் C டைப். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே C டைப்பில் உள்ள அந்த சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே உள்ளதெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து C டைப். ஓகே, இதையும் ஒர்க் வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் ஒன்று, இது வந்து அடாப்டர், சார்ஜிங் அடாப்டரு. இது பார்த்திங்கன்னா 18 வாட்ஸ், 18 வாட்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு இந்த ஒரு சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர். ஸோ அவ்வளோதான், இது பாக்ஸ் கண்டென்ட் அவ்வளோதான், இதில் எதுவுமே ஒன்றும் இல்லை. அடுத்து என்ன பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதோட இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வந்துட்டு ப்ராசஸர் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதை பாருங்கள். ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா 690 ஸ்னாப்ட்ராகன் 695 5G ப்ராசஸரு, 120 ரெஃப்ரெஷ் ரேட்டு, 120 ஹெர்ட்ஸ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ரேட்டு. இதோட மொபைலோட வித் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.25 mm ஸ்லிம் டிசைன் அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு நான் வந்துட்டு அந்த மொபைல்லே வச்சு காட்டிடுறேன். ஓகே, அதில் என்னென்னலாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத உள்ளே நான் போய்ட்டு அதை நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ இதுதான் இதோட இது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 695 ஆக்டோகோர் ப்ராசஸரு, 2.2 GHz ப்ராசஸரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. ஸோ இது வந்துட்டு லித்தியம் பாலிமர் பேட்டரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச்சு வந்துட்டு டிஸ்பிளே சைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1080p. ஸோ அது வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸு ரெஃப்ரெஷ் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க, வாட்டர் டாப் நாச் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நாச் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் ரியர் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 MP ரியர் கேமரா கொடுக்குறாங்க, 50 MP ரியர் கேமரா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 MP. ஸோ மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஒன்று மட்டும் 50 MP, மற்றதெல்லாம் வந்து 2 MP கேமரா. அப்புறம் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மெமரி கார்டு போடுற மாதிரி அதாவது ஹைப்ரிட் தான் கொடுத்துருக்குறாங்க. மேலே ஃபோனோட டாப்பில் கொடுத்துருக்குறாங்க. 2 டியூவல் நானோ சிம் போட்டுக்கலாம், ஸ்டாண்ட் பை டியூவல் ஸ்டாண்ட் பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 TB வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்துட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 128GB இருக்குது. அதில் வந்துட்டு 4GB வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்குது. ஸோ இவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களோட ஃபீச்சரோட வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா OS ஆண்ட்ராய்டு 12 வெர்ஷன், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு அப்டேட் ஆன அந்த வெர்ஷன் தான் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி C டைப் சார்ஜரு. பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கு இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆடியோ ஜாக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே விவோ மொபைலில் கொடுத்த அதே மாதிரியான சவுண்ட் குவாலிட்டி தான் வந்துருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு 120 ஹெர்ட்ஸ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு கேமிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும். மற்ற ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் ஒர்க் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுக்கும் கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி இதில் வேறு என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ ரெக்கார்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180pல வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்துட்டு நீங்கள் ரெக்கார்டிங் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ். மற்றபடி மற்றதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு ரெசல்யூஷனில் தான் வந்துட்டு நம்ம கிடைக்கும். இதில் வந்துட்டு 180pல வந்துட்டு பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெஷலாக இன்னொன்று வேறு என்னென்னு பார்த்தோம்னா ஸ்லீக்கான டிசைன் பார்த்தீங்கன்னா 8.25 mm வந்துட்டு இதோட வித் இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். 5G மொபைலில் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது எப்போ லான்ச் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 9, 2022 வந்துட்டு இது லான்ச் ஆனது. ஸோ இது இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கழித்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதை நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு முழுசாக இதோட ரிவ்யூ வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் நான் வாங்கியிருக்கிறதுனால வந்துட்டு நான் யூஸ் பண்ண இது எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு நான் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் கழிச்சு நான் வந்துட்டு இது எப்படி ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிளுக்கு வந்துட்டு இதில் இந்த வீடியோ கேம் இது விளாட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கேம் விளாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் விளாண்டு காமிச்சிடுறேன் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத.